வணக்கம். ஆர்பிகே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 3 மீனும் சேர்த்து 1 கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கு. பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம் இது 3ஐயும் லெமன் ஜூஸ் விட்டு அரைச்சிக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இது 3ஐயும் லெமன் ஜூஸ் விட்டு அரைச்சிருக்கு. அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச எல்லா தூள் வகைகளையும் உப்பையும் இப்போ நாம் அதில் போட்டு கலந்துக்கலாம். பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். இப்போ உப்பும் காரமும் செக் பண்ணிக்கணும். எனக்கு உப்பும் காரமும் சரியா இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கூடுதலா உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா மசாலால உப்பும் காரமும் சரியாக இருந்தா மீன்ல தடவி மீனை சுட்டெடுக்கும்போது மீன் சப்புன்னு இருக்கும். கூடுதலான உப்பும் காரமும் இருந்தா தான் மீனை சுட்டெடுக்கும்போது சுவை சரியா இருக்கும். இப்போ நாம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மசாலாவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் மசாலாவை மீனில் தடவிக்குவோம். மீனில் கீரல்கள் இருக்குது, அதுக்குள்ளேயும் மீனுடைய வாய்ப்பகுதியும் கொஞ்சம் மசாலாவை வச்சுடுவோம். மசாலாவில் எண்ணெய் தடவாமல் நாம் தயார் பண்ணி மீனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மீன் தண்ணி விடுங்கிற காரணத்தினால மசாலா எல்லாம் கழுவிக்கிட்டு வந்து பாத்திரத்தில் நிற்கும். ஆனால் இப்போ நாம் எண்ணெய் விட்டு மசாலாவை தயார் பண்ணி இருக்கிறதுனால மசாலா மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கு. ஆயில் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச மீனை நாம் அதில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச மீன் தண்ணி விடலை. காரணம் நம்ம மசாலாவில் எண்ணெய் தடவி வச்சதுனால. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடியை எடுத்துடலாம். சிம்மில் 3 நிமிஷத்துக்கு மீன் வேகட்டும். இப்போ மீனை கவனமாக திருப்பிக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியமில் வைக்கணும். அப்போ தான் ஆயில் கொதிச்சு மீனுடைய உள்பக்கமெல்லாம் வேக வைக்கும். ஸ்டவ்வை சிம்மில் 3 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கணும். தேவைப்பட்ட ஆயில் விட்டுக்கணும். இப்போ மீனுடைய எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனுடைய நடுப்பக்கம் தடிமனாக இருக்கிறதுனால நான் 3 நிமிஷம் மீடியமில் வச்சேன், பிறகு 3 நிமிஷம் சிம்மில் வச்சேன். இப்படி ஒரு பக்கத்துக்கு நான் 6 நிமிஷம் கொடுத்துருக்கேன். மீனுடைய வெயிட்டை பொறுத்து வேகிற நிமிஷம் வேறுபடும். மீனை வறுத்தாச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மீனையும் வறுத்தாச்சு. இதையும் வேறொரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.